வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சின்ன செய்தியாக இருந்தாலும் இன்றைக்கி ஊடக வெளிச்சம் அதிகமாகிறதுனால பலருடைய கவனத்தை ஈர்க்கிறது. அந்த வகையில் செந்தில் பாலாஜி அப்படிங்கும்போதே தமிழகம் முழுக்க மட்டுமில்லை, இந்தியா முழுக்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவர் சிறையில் இருந்தார். நம்ம சொல்லியிருந்தோம், செந்தில் பாலாஜி தப்பு பண்ணார்னா சிறையிலேயே அடைங்க, அதை குற்றமற்ற குற்றவாளின்னு சொல்லி அடைங்க. அதை விட்டுட்டு 1.5 வருஷமாக வாய்தான்னு எத்தனை தடவை நீட்டிப்பு அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு சீலிட்ட கவரில் அறிக்கை அனுப்பிட்டாங்க. ஏன் அறிக்கை அனுப்புனாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை மானிட்டர் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போதே உச்சநீதிமன்றம் நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம், என்னென்ன விஷயம் நடக்குதுங்கிறத எங்களுக்கு அறிக்கையை அனுப்பி வைங்கன்னு கேட்டாங்க. கெஜ்ரிவால் வழக்கிலேருந்து, ஹேமந்த் சோரன் வழக்கிலேருந்து, மணிஷ் சிசோடியா, நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். இவங்க வழக்கிலலாம் இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் கேட்கல. அதையும் தாண்டி உச்சநீதிமன்றம் கேட்ட பல விஷயங்களில் முக்கியமானது, நீங்கள் அமைச்சர் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் ஜாமீன் வாங்கினீங்க. அடுத்த நாளே நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறீங்க. நீங்கள் ஒரு பதவி பிரமாணம் செய்த அமைச்சர், அப்போ சாதாரண கண்டக்டர், டிரைவர் இவங்கெல்லாம் எப்படி உங்களை எதிர்த்து சாட்சி சொல்லுவாங்க? அதனால் 4ஆம் தேதி நீங்கள் அமைச்சராக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கன்ட்டாங்க. இது ரொம்ப பெரிய வார்த்தை தான். ஏன்னா ஜாமீனை ரத்து கோரி இடி ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுது, ஜாமீனை ரத்து பண்ணணுன்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. அது உச்சநீதிமன்றம் கேட்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்குறோம். இன்னொன்று, எப்பயுமே ஒரு வழக்கை பொறுத்தவரைக்கும் நீங்களே யோசனை பாருங்களேன், நம்ம திமுக அதிமுக எந்த கட்சி வேணா இருக்கட்டும், உச்சநீதிமன்றத்தில் இதே அதிமுகவோ பிஜேபியோ யாரோ ஒருத்தர் நாங்கள் அமைச்சராக இல்லை அப்படின்னு ஒரு சொல்லிவிட்டு ஜாமீன் வாங்கினதுக்கு பிறகு அமைச்சர் ஆனால் சரியா தப்பு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, நீங்கள் ஜாமீன் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி கட்டுப்பாடு செந்தில் பாலாஜிக்கு விதிக்கலை. இதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு சில சம்பவங்கள் நடந்தது. கொஞ்சம் தாமதித்து பண்ணியிருக்கலாம், உடனே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் தியாகி அப்படின்னார். இதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு இங்கே இருக்கக்கூடியவங்க அனுப்புகிறாங்க. பாருங்கள், ஒரு சிஎம் தியாகிங்கிறார், அவர் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி விசாரிக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கையும், செந்தில் பாலாஜியோட எல்லா வழக்கையும் எல்லா வழக்கையும் இணைச்சி ஒன்றா விசாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி உத்தரவு போட்டாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்கார் ஒருத்தர். அதுக்கு உயர்நீதிமன்றம் இல்லை, எல்லா வழக்கையும் வச்சு ஒரே இதில் தான் விசாரிக்கணும்ட்டாங்க. அது செந்தில் பாலாஜிக்கு நல்லது. ஏன்னா எல்லா வழக்கையும் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப லேட்டாகும், முடியறதுக்கு ரொம்ப லேட்டாகும். அது செந்தில் பாலாஜிக்கு வசதியாக தான் இருக்கும். ஏன்னா ஜெயலலிதாமா எத்தனை தடவை வாய்தா நிறைய வாங்குவாங்க. அது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அது ஓட்டைன்னு சொல்லலாம், இப்படி வேணால் சொல்லிக்கலாம். சரி, இப்போ செந்தில் பாலாஜிக்கு புதுசாக என்ன பிரச்சனை வந்தது? இப்போ என்னாச்சு, நாளைக்கு இந்த வழக்கு வருது. 3 பேர் எங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இவர் ஏமாற்றிட்டாருன்னு கேஸ் போட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நாளைக்கு வருது, நாளைக்கு 1ஆம் தேதி. அதிலிருந்து 4ஆம் தேதியும் ஒரு சின்ன சிக்கல், பெரிய சிக்கல். இப்போ நாளைக்கு வர வழக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையும் தாக்கல் பண்ணியிருக்கோம், சிறப்பு நீதிமன்றம் அது என்ன அறிக்கை தாக்கல் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் நொடிக்கு நொடி திக் அப்படிங்கிற மாதிரி 4ஆம் தேதி வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு டென்ஷன் தான். ஏன்னா உச்சநீதிமன்றம் எந்த முடிவு எடுக்கும் தெரியாது. ஏன்னா தலைமைச் செயலாளர் ஆஜர்படுத்தணும் உயர்நீதிமன்றத்தில் சொன்ன உடனே தமிழ்நாடு அரசு அவசரமாக மேல்முறையீட்டுக்கு போய் உச்சநீதிமன்றம் ஒரே வார்த்தையில் ஆஜராகுங்க, உயர்நீதிமன்றம் சொன்னதை உச்சநீதிமன்றம் ஆர்டர்ன்ட்டாங்க. அதனால் உச்சநீதிமன்றம் என்ன வேணால் சொல்லலாம். அப்போ நாளைக்கு ஆரம்பிக்கிற செந்தில் பாலாஜியுடைய அந்த வழக்கு ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம். இது என்ன ஆகும் ஏதாகும்னு நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க. இல்லை செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்கள் திறமையாக வாதாடுவார்கள் அப்படிங்கிறாங்க. என்ன திறமையாக வாதாடினாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை மறுத்திருக்கீங்கும் போது அது வேறு மாதிரியான நிகழ்வு போகும். இன்னொன்று நிறைய பேர் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ஜாமீன் அப்படிங்கிறத ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் ரத்துன்னு வரும்போது உச்சநீதிமன்றம் சொன்னது, இல்லை ஜாமீனை ரத்து பண்ண முடியாது. ஏன்னா நிறைய முன்னுதாரணங்கள், நிறைய கேஸில் நிறைய பேருக்கு நாங்கள் ஜாமீன் கொடுத்துட்டோம். மணிஷ் சிசோடியா, கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன் நிறைய பேர் கொடுத்துட்டோம். ஹேமந்த் சோரன் முதலமைச்சரே ஆகிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஜாமீனை ரத்து செய்கிறது கஷ்டம். ஆனால் வேறு ஏதாவது உத்தரவுகள் போடலாம், கண்டிப்பாக அது சிக்கல் ஆகக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு, நீங்கள் எப்படி நீங்கள் அமைச்சரானீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அதற்குரிய சரியான காரணத்தை சொல்லணும். அதையும் தாண்டி இவங்களே போய் மாட்டினது என்ன, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது
காவல் இதில் போய் நம்ம இதில் போய் ஆஜராகிறார். இது நம்ம இடி திங்கக்கிழமையோ சனிக்கிழமையோ அது ஆஜராகிட்டு அப்படியே விட்டுட்டு சத்தம் போடாமல் பண்ணியிருக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆர்வ கோளாறில் இவரான அந்த விவாதம் நடக்கும்போது முகுல் ரோஹித்தி சொல்கிறார், இவரான எந்த அளவுக்கு சின்சியர்னா இவர் யார் செந்தில் பாலாஜி ஆஜராகணுங்கிறதுக்காக அமைச்சர் பதவி கூட சரியாக செய்ய முடியல, இங்கே ஆஜராகிறாருன்னு சொல்லிட்டார். அதை நோட் பண்ணிட்டாங்க. அப்போ நாளைக்கு வழக்கு வரும்போது ஏங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இது வந்து தெரிஞ்சவங்க சொன்னாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா? இல்லை, கொஞ்சம் யோசனை பாருங்களேன். மறுபடியும் ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானே சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி மட்டும் தப்பு பண்ணிட்டாரு, மற்றவங்களாம் யோக்கியம் நம்ப சொல்லலை. செந்தில் பாலாஜி அவர்களை போன்று பல பேர் இருக்காங்க, பிடிபடாதவரை எல்லாம் யோக்கியங்க தான். அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வெளியில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஆமாப்பா அவர் தூக்கி 1.5 வருஷம் போட்டிங்க, கஷ்டம்லாம் பட்டுட்டார், அவங்களோட ஆதரவாளர் அப்படி தான் சொல்ல கஷ்டம்லாம் பட்டுட்டார் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காரு, அவர் மேலே கடுமையான தண்டனை வைக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம என்ன நினைக்கிறோம், அமித்ஷா வந்து இடி கேஸ் நிறைய பேர் மேலே இருக்குது அப்படிங்கிறாரு, ஏன் நீங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியல எடுக்கலை அப்படின்னா அதுக்கு பதிலே இல்லை. அப்போ செந்தில் பாலாஜியோ மணிஷ் சிசோடியாவோ இல்லை ஹேமந்த் சோரனோ இவங்கெல்லாம் ரொம்ப நியாயவாதிகள் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு மேலே ஊழல், இந்நேரம் நடவடிக்கை எடுத்துக்கணும்ல சார். அப்போ நம்ம சொல்கிற மாதிரி உங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்? அப்போ கரெக்டாக தேர்தல் வரும்போது நீங்கள் செந்தில் பாலாஜியை கை வைப்பீங்க, அவ்வளோ நாள் விட்டுருவீங்க கரெக்டாக. அப்போ திமுக இருக்க 20 எம்பிக்கள் உங்களுக்கு வேணும், உண்மையா இல்லையா? இதில் பிஜேபி என்ன யோக்கியமான கட்சி? மறுபடியும் சொல்கிறோம், திமுக மீது 1000 விமர்சனங்கள் வைக்கிறோம், ஆனால் இடியை காட்டி நிறைய இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்கிறது தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ வேகம் எடுக்கிறதுக்கு காரணம், வரக்கூடிய தேர்தலில் செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தால் பிஜேபிக்கு ஆபத்து தெரியாமல் இருக்கும். கொங்கு பகுதியில் டெவலப் ஆகலாம்னு நினைக்கும் போது ஓங்கி ஓங்கி கொட்டுறாரு அவர். அப்போ அவரை குறி வைக்கிறீங்க. எவ்வளவோ அமைச்சர்கள் இருக்கும்போது செந்தில் பாலாஜி ஏன் குறி வைக்கிறீங்க? நம்மளுடைய லைன் கிளியருங்க. நம்ம ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லுவோம், அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னா சீக்கிரம் அவரை சிலையில் அடைங்க, குற்றவாளி நிரூபிங்க. அதை விட்டுட்டு கேஸ் 40 வருஷம் 50 வருஷம் ஆகி இப்போ இவங்களுக்கு நடந்ததில்லை, நம்ம சசிகலா அவர்களுக்கு கரெக்டாக கேஸ் நடந்துடுச்சிங்க, அப்போல்லாம் ஒன்றும் பண்ணல. அவங்க முதலமைச்சர் ஆவராருன்னு சொன்ன ஒன்றை பார்த்தீங்கன்னா டக்குன்னு வழக்கு வருது, சிறைக்கு போகிறாங்க. இப்போ நாட்டு மக்களுக்கு என்ன தெரியாதா? அதனால் இங்கே வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத விட ஸ்மார்ட்டாக யார் மூவ் பண்ணுறவங்க, நீதித்துறையில் இருக்கக்கூடிய இல்லை வந்து வழக்கறிஞர்களுடைய வாதம்ங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வாதத்தை சரியாக வைப்பவர்கள், இதற்கு மேலே இருக்கவங்க ஆசையும் வேணுங்கிறாங்க. எல்லா ஆசையும் ஒர்க் அவுட் ஆனால் செந்தில் பாலாஜி தப்பிப்பார், இல்லாவிட்டால் செந்தில் பாலாஜியை அமுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அமுக்கிடுவாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் வெளியில் வருவாரா உள்ளே இருப்பாரா? இந்த ஆடுபுடி ஆட்டத்தில் ஜெயிக்க போவது யாரும் நம்ம சொல்ல முடியாது, நீதிமன்றம் தான் சொல்லணும். இப்போதைக்கு சிக்கலானா 4ஆம் தேதி வரைக்கும் சிக்கல் தான், பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.